இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புத்தர் சிலையை பூஜை அறையில் வைக்கலாமா, இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். புத்தர் சிலைகளை வீட்டில் வைப்பதால் அமைதி, நேர்மறை ஆற்றல், நல்லிணக்கம் ஆகியவை வீட்டிற்குள் நுழையும் என்று நம்பப்படுகின்றது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் புத்தர் சிலையை வைப்பதால் இன்னும் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஒவ்வொரு நபரின் மனதிலும் ஏற்படுகின்றது. குறிப்பாக அமைதி மற்றும் அறிவொளியை பிரதிபலிக்கும் ஆன்மீக உணர்வை புத்தர் சிலைகள் மேம்படுத்தக்கூடியவை. வாழ்க்கை செழிப்பாகவும் பண கஷ்டத்திலிருந்து விடுபடவும் இது உதவுகின்றது. அமைதியான முகம் கொண்ட புத்தரின் சிலை முன்பு நாம் அமர்ந்து தியானம் மேற்கொள்ளும் போது நம்முடைய மனமும் அமைதி பெறும். அத்துடன் ஆன்மீக சக்தியும் நேரடியாகவே அனுபவிக்க முடியும். புத்தர் சிலையை பார்க்கும் போது நம்முடைய மனதிலும் நல்லெண்ணமும் கருணையும் ஏற்படும். எனவேதான் புத்தர் சிலைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இன்றளவும் உலக அளவில் இருந்து வருகின்றது. ஆனால் புத்தர் சிலையை சரியான முறையில் வைப்பதால் மட்டுமே நேர்மறை ஆற்றல் குடும்பத்தில் அதிகமாகவே கிடைக்கும். எனவே சூரிய திசை எனப்படும் கிழக்கில் புத்தர் சிலையை வைக்க வேண்டும், அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம். இதனால் செழிப்பும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி உண்டாகும். புத்தர் சிலையில் பல வகைகள் உள்ளன. ஆனால் எந்த புத்தர் சிலையாக இருந்தாலும் தரையில் வைக்காமல் தரையில் இருந்து 3 அடி அல்லது 4 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். சமையல் அறை, குளியல் அறை போன்ற இடங்களில் வைக்கக்கூடாது. ஜன்னல் அல்லது கதவுக்கு எதிரே, படுக்கை அறையில், சிறிய மர சாமான்களில், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் மீது, பெரிய சாதனங்களுக்கு பக்கத்தில் என இப்படி எங்கேயுமே வைக்கக்கூடாது. காரணம், புத்தர் சிலை வைக்கும் இருப்பிடம் அதன் மதிப்பை அதிகரிக்க வேண்டும். புத்தர் சிலை உள்ள இடம் வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். வெறுமனமே சிலை வைக்காமல் பித்தளை அல்லது பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் சில பூக்களை போட்டு புத்தர் சிலையை வைக்கலாம். மங்களகரமான நிறம் கொண்ட வெள்ளை, மஞ்சள், பழுப்பு நிறங்களில் புத்தர் சிலை இருக்கலாம். நீல நிறத்தில் உள்ள புத்தர் சிலைகளை வைத்திருப்பதால் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு மீளலாம். ஆதிசங்கரர், ராமானுஜர், ராகவேந்திர, சாய்பாபா, இயேசுபிரான் போன்று புத்தரும் மனிதராக வாழ்ந்து இறைநிலையை அடைந்தவர் என்பதால் புத்தர் சிலையை பூஜை அறையில் வைத்து வணங்கலாம். மகான்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்துக்களை முடிந்தவரை நம் வாழ்வில் கடைபிடித்து வர வேண்டும் என்பதே முக்கியம் என்று அறிவுறுத்துகிறார்கள். புத்தர் ஓவியங்களையும் வீட்டில் வைக்கலாம். காரணம், புத்தர் ஓவியமும் நல்ல ஆற்றலையும் செழிப்பையும் ஈர்க்கக்கூடியவை. அதனால் வீட்டில் பிரதான நுழைவாயிலில் ஓவியங்களை வைக்கலாம். இதனால் எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டிற்குள் நுழைவதை புத்தர் சுவர் ஓவியம் தடுத்துவிடும். வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகியவை புத்தர் ஓவியங்களுக்கு சிறந்த இடமாகும். இந்த திசைகள் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.